நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எவ்வளவோ முடியுமோ அவங்களால எல்லா எஃபெக்டும் போட்டு விஜய்க்காக இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்து ஒன் பை ஒன்னா செஞ்சுன்னு இருக்காங்க. இவங்களோட பாசத்துக்கு முன்னாடி வேற யாரு வந்தாலும் நிற்க முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அட்ராக்ஷன், லவ், ஃபீல் எல்லாமே சேர்த்து வச்சு, சரி நமக்கு எந்த வேலை கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, அந்த வேலையை நம்ம செஞ்சு எப்படியாவது நம்ம ஹஸ்பண்டோட சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் அவங்க பெரியம்மா நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை பெரியம்மா, அந்த காசெல்லாம் எனக்கு வேணாம், என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷனுக்கு நான் பண்ணணும், எனக்கு அவருக்கு இன்னும் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை, அதை நானா பண்ணாதான் எனக்கு சந்தோஷம், நீங்க காசு கொடுத்தா அது சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்கு. ஆனால் வேற லெவலான தரமான வார்த்தைங்க. தன் உழைப்பால தனக்கு பிடிச்சவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க பார்த்தீங்களா, இதே வேற லெவல் கிரியேட்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சாப்பாடு செய்யுது, அவங்க போய் செய்யறாங்க. சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்குது ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே சொல்றாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இது வரைக்கும் நான் எந்த ஹோட்டல்லையும் அப்படியே சும்மா வேற லெவலில் ஒரு பக்கம் அப்படியே 5 ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு ஹோட்டல்லையும் இந்த மாதிரி சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. குவாலிட்டியும் சரி தரத்துலையும் சரி தரமா இருக்குமா, இனிமே எங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் நீ மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிடுறாங்க. அது மட்டும் இல்லாம காசும் 15,000 கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க எல்லாருக்கும். அது எத்தனை பேருக்கு? 50 பேருக்கு சமைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த சாப்பாட்டை பார்த்துட்டு வழக்கமா எல்லாருக்கும் 10,000 தான் தருவேன், ஆனா நீ செஞ்சதுக்கோசரமே உனக்கு காசு இல்லை, உனக்கு இதே காசு தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு மனசு வரல. அதனால தான் எக்ஸ்ட்ராவா தந்திருக்கேன். இன்னைக்கு நான் மட்டும் சாப்பாடு இங்க வந்து சாப்பிட்றவங்க இந்த சாப்பாட்டை வந்து வாழ்க்கை பூரா பேசுவாங்க, இந்த அளவுக்கு தரமா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு காதுக்கு வருது. விஜய் போய் பாக்குறாரு. அதுவும் ராஜேஸ்வரி தான் ஒரு பக்கம் பொண்டாட்டி கேவலம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு உஸ்பேத்தி விட்டு கூட்டின்னு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க சொன்னதை கேட்டா நம்ம விஜய்க்கு ஒரு ஐடியா வருது. சரி ஓகே, ஏன் நம்ம மல்லி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க கூடாது, வேற லெவல்ல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம அவங்களே செப்பா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறதா ஒரு தயக்கமா இருக்கு. அவ்வளோ ஒரு பிசினஸ் ரீதியா அவ்வளோ ஒரு பெரிய க்ரோத் ஆகணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாராட்டுறாங்க. ஒரு 50 பேர் 100 பேர்கிட்ட வந்தவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க, எல்லாருக்குமே எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சாப்பாடு. அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல இதை நம்ம ஏன் மல்லிக்கு பாசிட்டிவா பயன்படுத்தி கூடாது, அவளும் இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிய வரணும்ல, அவ உழைப்பால அவ குரோத் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம அதுக்கு என்னென்ன பண்ணும் ஏதேது பண்ணுமோ எல்லா விஷயத்தையும் அவங்க செய்யறாங்க. இது ரொம்பவே அழகான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி யாருமே அவ்வளவு விட்டு தர மாட்டாங்க. டக்குன்னு விட்டு தந்து ஓ நீ முன்னேறி போமா, நீ முன்னேறி பார்க்கறதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தன்னோட தான் எங்க உயர்ந்து போறாங்க, நம்ம கிட்ட இப்ப காசு இருக்கு, இவ எதுக்கு தேவையில்லாம பண்றா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஆனா அவங்களோட முயற்சி, அவங்களோட உழைப்பு இந்த இடத்துல இருக்கு, இதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், இவங்க இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரம் யாரும் திங்க் பண்ணவும் மாட்டாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா நம்ம விஜய் கண்டிப்பா பண்ணுவாரு. ஏன்னா விஜயோட மனசு அந்த மாதிரிங்க. அந்த நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நல்ல மனசோட அவர் பண்றதுனால தான் அவருக்கு வர்றது எல்லாமே நல்லதா நடக்குது. ஒரு பக்கம் அவர் வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவா எல்லாமே நடந்துன்னு இருக்கு. பிசினஸ் ரீதியாகவும் சரி நம்ம விஜய் எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஆப்ஷன் கொடுப்பாரு. அவங்க கம்பெனில இருக்கிறவங்க சரி யாரும் சரி ஏதோ ஒன் பிசினஸ் ஓபன் பண்ணணும், அதை ரன் பண்ணணும்னு ஐடியா இருந்தா அவங்களுக்கு வந்து இவரே ஒரு பக்கம் அமௌண்ட் எடுத்து தந்து எல்லாமே இவரே செஞ்சு வைக்கிறாரு. ஏன்னா அவங்களோட உழைப்பும் அதில் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு சரி ஓகே அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டோம்னா அவங்களுக்கு அதில் ஒரு கேர்லெஸ் வந்துடும். ஆனால் அது அவங்களே கஷ்டப்பட்டு 4 இடத்துல தெரிஞ்சு எங்கேயும் கிடைக்காத சமயத்தில் நாம உதவி பண்ணோம்னா அந்த சமயத்தில் அதுக்கு ஒரு பொறுப்பு வரும். நம்மளை யாரும் நம்மளே இந்த இடத்துல நம்மளை இவங்க தான் நம்புறாங்க, இவங்களுக்கு நம்ம ஜெயிச்சு காட்டணும், இவங்க பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு சக்தி வரும். அந்த மாதிரி தான் இப்போ இருந்துகிட்டே இருக்கு. சரி, இதுக்கு மேலே இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, ஏதெல்லாம் நடக்க போகுது, சுவாரஸ்யமான விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும். எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒரு தாட் வரும். அந்தபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ள என்ன தாட் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. சரி, இப்படி அப்படியே ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஓடினு இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றப்படலாம். ஆனால் மாற்றாதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.